ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ ஒர்க் ஆகலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. ப்ளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆல்ரெடி நான் வீடியோவை போட்டிருக்கேன். இது ஒரு ஆன்லைனில் பை பண்ண ஆர்ஓ. இதில் வந்து ஃப்ளோட் கம்ப்ளைண்ட், ஃப்ளோட் சுவிட்சை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஆர்ஓ ரிமூவ் பண்ணி கீழே இப்போ தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டாப் பாடியை ரிமூவ் பண்ணி கீழே பாட்டமில் பார்க்குறப்ப ஸ்டோரேஜ் டேங்க் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாட்டர் இந்த அளவு மோசமாக இருக்குது. பட் கஸ்டமருக்கு இதில் வந்து டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸுமே தெரியல, எப்பவும் போல தான் இருக்குது. பட் தண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ப்ராடக்ட் வாட்டர் டிடிஎஸ்ன்னு செக் பண்ணி பார்த்தேன், பிலோ 50 தான் இருக்குது. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்க மாதிரி தெரியல. பட் இந்த மாதிரி ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரீசன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் வாட்டர் டேங்க்ல உள்ளப்போ ஏர் பபுள் கிரியேட் ஆகலாம், அதனால கூட இந்த ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆகலாம். பட் அது வந்து ஷார்ட் டைம் சீக்கிரமாக கிளியர் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மினரல் பிரெசிபிடேஷன், ஆர்ஓவில் இருக்க மெம்பரன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் உள்ள வாட்டரில் ஸ்கேல் ஃபார்மேஷன் இருக்கலாம். ஸோ அதனால அது வந்து மினரல் பிரெசிபிடேஷன் சொல்கிறாங்க. பட் அந்த சான்ஸும் இதில் கிடையாது. நல்ல டிடிஎஸ் வந்து லோ டிடிஎஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற 2 பாயிண்ட்டுக்குள்ள தான் நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. பாக்டீரியல் க்ரோத், பயோஃபிலிம், தின் ஃபிலிம் லேயர் தான் இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பாக்டீரியா வந்து ப்ராடக்ட் வாட்டரில் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியா. ஸோ உள்ள இருக்க இன்லைன் ஃபில்டர் வந்து குவாலிட்டியாக இல்லை, ரொம்ப நாள் எக்ஸ்பைரி ஆகி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 ரீசனில் நம்ம இப்போ அட்டன் பண்ண ஆர்ஓவில் என்ன கம்ப்ளைண்ட்னா 3வது கம்ப்ளைண்ட் தான் பாக்டீரியல் க்ரோத். ஸோ கஸ்டமர் வந்து பீரியாடிக்காக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணாதனால வந்த கம்ப்ளைண்ட் தான் இது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி மாடல் வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 2-3 ரீசன் இருக்கு. நான் ஆன்லைன்னு சொல்ல, ஆன்லைன் இதர் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே சரி, இந்த மாதிரி டேங்க் ஸ்டோரேஜ் டேங்க் பாட்டமில் இருக்கிறது வாங்கினா உள்ள டேங்க்குள்ள என்ன இருக்குங்கிறத நமக்கு வந்து ஐடியலாக பார்க்க முடியாது. உள்ள எறும்பு அழுக்கு இந்த மாதிரி மேந்திருக்கலாம். அது இல்லாமல் மேலே ஏதாவது லீக் ஆச்சுனாலும் டேங்க்குள்ள தான் வந்து தண்ணியோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும் ரா வாட்டர். அதனால கூட இந்த மாதிரி மினரல்ஸ் மிக்ஸ் ஆகி மேலே வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே ஆர்ஓ பொறுத்தளவுக்கு பீரியாடிக்காக சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி லெமன் போட்டு டேங்கை வாஷ் பண்ணுறது, ஃபில்டர்ஸ் வந்து ஆன் டைம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி விலை கம்மியாக வாங்குற யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதில் உள்ள காப்பர் ஃபில்டர் வந்து ஒஸ்ட் தான், எதுக்குமே யூஸ் ஆகாது. நான் ஆல்ரெடி இதே மாதிரி செக் பண்ணிட்டு 2 ஃபில்டர்ல வந்து பைபாஸ் பண்ணியிருக்கேன் காப்பர் ஃபில்டர். ஈவன் யூவி இருந்தால் பாக்டீரியா க்ரோத் இருக்கக்கூடாது. பட் இதில் யூவியும் இருக்கு. யூவியும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நான் ஆன்லைனுங்கிறதுக்காக சொல்ல, ஆஃப்லைன்லையுமே குவாலிட்டியான ஃபில்டர்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி பாக்டீரியல் க்ரோத் எதுவும் இருக்காது. ஸோ குவாலிட்டியாக வாங்கினோம்னா ஓரளவு ரேட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் இதே போல் அட்டன் பண்ணி காப்பரை வந்து பைபாஸ் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த தின் ஃபிலிம் கிரியேட் ஆச்சு இல்லையா, அது இல்லாமல் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இது ஆன்லைனில் தான் வருது அப்படின்னு நான் சொல்லலை, நான் போட்ட ஆர்ஓ யூனிட் இது. இந்த யூனிட் கஸ்டமருக்கு போட்டு 2 இயர்ஸ் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லேயர் ஃபார்மேஷன் இருக்குது. அந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே டேங்க்குள்ள இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்லைன் ஃபில்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இன்லைன் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிட்டு டேங்கை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்பரண்டாக டேங்க் தெரியறதுனால கஸ்டமருக்கு ஈஸியாக தெரியுது இந்த மாதிரி அழுக்கு இருக்குது, இல்லை ஏதாவது வந்து லேயர் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தெரியுது, உடனே கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி டேங்க்ல வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியாது உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு எல்லாம் ஓகேப்பா, ஆனால் சர்வீஸ் காஸ்ட் எனக்கு அஃபோர்டபுளாக இல்லை, நிறைய சர்வீஸ் காஸ்ட் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் டிட்டாச்சபிள் டேங்க் நிறைய வந்துச்சு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக நீங்களே கழட்டி வாஷ் பண்ணி போட்டுங்க. எந்த ஆர்ஓ போட்டிருந்தாலும் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆகுது டெக்னீஷியனை கூப்பிட்டு ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிங்க.